அனைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு சயின்ஸ் ப்ராக்டிகல் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 22லேருந்து 28 வரைக்கும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டீச்சர்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட அந்த அட்டண்டன்ஸ் ஷீட்டு அதில் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எம்எஸ்ல அப்டேட் பண்ணணும் அப்படின்ற அஃபிஷியல் ப்ரொசீடிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முக்கியம் உங்களுக்கு டைம் பார்த்துட்டீங்கன்னா செய்முறை தேர்வு வந்து காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நடக்கும். பிற்பகல் 2 மணிலேருந்து 4 மணி ஒரு 4 மணி வரைக்கும் 20 மெம்பர்ஸ் தான் நீங்கள் ஒரு பேட்சாக போய் எழுதுற மாதிரி இருக்கும். பேட்டர்ன் பார்த்துட்டீங்கன்னா அறிவியல் இல்லை, பிசிக்ஸ்ல 5 மதிப்பெண்களுக்கும் கெமிஸ்ட்ரியில் 5 மதிப்பெண்ணுக்கு 2 வினா மொத்தம் 10 மதிப்பெண்கள் எழுதிங்க. அதே மாதிரி பயாலஜியில் பார்த்துட்டீங்கன்னா பயோ பாட்டனி பயோஜாலஜியில் 5 மார்க் மொத்தம் 20 மார்க்ஸுக்கு எழுதுங்க. இதுதான் பேட்டர்னு. முக்கியமான வீடியோவில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகேங்களா? அண்ட் தென் பேட்டர்ன் என்னென்னது, செய்முறை தேர்வுக்கான எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாக நம்ம செக் பண்ணியிருக்கோம். அது மாதிரி புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் 10th குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் 10th லைவ் இருக்கு, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோசியல் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் போயிட்டு டிஜியில் சைட்டில் ஓப்பன் பண்ணிட்டு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அப்படின்றது தோன்றும், கிளிக் செஞ்சுக்கோங்க. தங்களது யூசர் ஐடி பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி மார்க் சயின்ஸ் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் பகுதியை கிளிக் செஞ்சுக்கோங்க. கிளிக் செஞ்சுட்டிங்கன்னா மார்க் ஷீட் என்ற ஆப்ஷனை வந்து தேர்வுக்கான பட்டியலை டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் செஞ்சுக்கலாம். டவுன்லோட் அட்டண்டன்ஸ் ஷீட் பகுதியை கிளிக் செய்தால் அட்டண்டன்ஸ் ஷீட்டை நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து இதன் அடிப்படையாக கொண்டு செய்முறை தேர்விற்கு மாணவர்களை அனுமதித்தல் வேண்டும். அட்டண்டன்ஸ் ஷீட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பொதுவான அறிவுரைகள் இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி செய்முறை தேர்விற்கான இந்த பேட்டர்ன் என்னென்ன இருக்குது. மொத்தம் நீங்கள் 3 சப்ஜெக்ட் எழுதுவீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. மொத்தம் 20 மார்க்ஸ், ஒன்று 5 மார்க். மீதி 5 மார்க் வந்து உங்களோட ஒபீடியன்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல்ல எப்படி பண்றீங்க, லேப்ல எப்படி இருக்கீங்க அப்படின்றதுக்காக இருக்கும். நீங்களாம் படிச்சு முடிச்சிட்டீங்களா ப்ராக்டிகலுக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. 1 hour நடக்கும். ஓகேங்களா? பிசிக்கல் சயின்ஸ் அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 1 hour நடக்கும், பயாலஜி 1 hour நடக்கும். காலையில் மொத்தம் 20 மார்க்ஸுக்கு நான் விடையளிக்க வேண்டும். ஓகேங்களா? அண்ட் தென் அந்த 5 ஒவ்வொரு மார்க் பார்த்துட்டீங்கன்னா அந்த ஆய்வு கூட்டம் வருகை, அப்புறம் நீட்டாக உங்களை ஒபீடியன்ஸ் வச்சு நீட்டாக இந்த 5 மார்க்ஸ் அப்படின்றது கொடுக்கும். ஓவராலாக 25 மார்க்ஸு. ஓகேவா? ஓகே, இதுதான் மெயின் டீட்டெயில்ஸ். அண்ட் தென் பார்த்துட்டீங்கன்னா செய்முறை தேர்வு நடத்தப்படும் முறை, இந்த முறையில் தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். டீச்சர்ஸ் இப்போ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தேர்வுக்கும் இயல் அறிவியல் உயிர் அறிவியலுக்கான செய்முறை தேர்வு எழுத வேண்டும். குலுக்கல் முறையில் அவர்களுக்கான செய்முறை தேர்வுகளை வினாவினை குலுக்கல் முறையில் பெற்று பாடத்திட்டம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த இது மாதிரி தான் குலுக்கல் முறையில் தான் நீங்கள் 2 கொஸ்டின்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது நீங்கள் என்னன்றத ஒரு குழுவுக்கு 20 பேர் நான் சொல்லியிருந்த மாதிரி தான். எக்ஸாம் வந்து 22ல் ஆரம்பிச்சு 28ல் முடியுது உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. அண்ட் தென் பொதுவான ஓகே, இதுதான் டீட்டெயில்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ப்ராக்டிகலுக்கெல்லாம் படிச்சிட்டிங்களா, அந்த அப்சர்வேஷன்ஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்றத கமெண்ட். தேங்க்யூ.